ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உனக்கான எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நாளை விடியல் என்பது உனக்கான நல்விடியலாக விடியும்படி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு நிழலாக நான் இருந்து நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த பரிசு உன் கைகளில் சேரும்படியும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்ததா வந்திருக்கேன் என் செல்லமே. நாளை காலை 10 மணிக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்ற அந்த சந்தோஷ செய்தி உன் செவிகுளிர வந்து சேரும். நீ நினைக்கிறது எதுவுமே நிறைவேறலையேன்னு நம்பிக்கையின்றி சோர்ந்து போய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாட்களை வீணாக்கிக்கிட்டு இருந்தாயல்லவா? இதோ நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் கஷ்டமெல்லாம் மாறப்போகுது, துக்கமெல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லும் விதமாக தான் நாளைக்கே நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ தேடுவது கிடைக்காது, நீ நினைக்கிறது நடக்காதுன்னு நீயே முடிவெடுத்து கவலைப்படாதே. நீ தேடினாலும் கிடைக்காதுன்னு நினச்சதை தான் இப்போது உன் கைகளில் மிக பெரிதாக உயர்வானதாக உனக்கு பிடித்த வகையில் சிறப்பானதாக உன் கைகளில் வந்து கொடுக்க முடிவெடுத்துட்டேன். உனக்காக எழுதி வச்சேன்னு ஒன்று, உனக்காக நான் எடுத்து வச்ச ஒன்று எப்படி உன் கைகளுக்கு வந்து சேராமல் இருக்கும்? இதோ நாளை விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்ற போகிறேன். நீயே உனக்கானதை வேணான்னு சொன்னாலும் நிச்சயமாக அதை உன் கைகளில் இந்த வராகியம்மா நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனசில் கோபம் இருந்தாலும், மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீ இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு வராகியம்மா வராகியம்மா வராகியம்மான்னு என்னுடைய நாமத்தை 3 முறை சொன்னாலே உடனே உன் வாழ்வில் சில மாற்றங்கள் வருவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. எப்போவோ மனசு கஷ்டமாக இருந்தாலும், எப்போவோ மனசில் கவலைகள் ஆக்கிரமித்திருந்தாலும் உடனே இந்த வராகியம்மாவை வந்து பார்க்கவா. நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன்னை காக்கும் கருவியாக, உன்னை காக்கும் கவசமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. உன் மன உளைச்சலையெல்லாம் போக்கி உனக்கான அருமருந்தாக நான் இருக்க போகிறேன். எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிச்சியோ அதை நல்லபடியாக சரி செய்ய நான் உனக்கு உதவுகிறேன். மன வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்து வந்த உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ சிரித்த முகத்தோட சந்தோஷமாக அதை எதிர்கொள்ள தயாரானினா நாளைக்கு நிச்சயமா நீ நினச்ச நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த இரவோட இரவாகவே உன் வாழ்க்கைக்கான இருளையும் தொலைச்சிட்டு நாளை விடியலை நல்ல வெளிச்சமான பிரகாசமான வெற்றி விடியலாக உனக்கு மாற்றி தரப்போகிறேன். அது வரைக்கும் நிம்மதியாயிரு. இனிமே எல்லாமே சரியானபடி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றாக உனக்கு இனி நல்லதே நடக்கத் தொடங்கும். இப்போதைக்கு மனக்குழப்பத்திலையும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிற நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேனேன்னு செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக நீ இருக்கும்போது தான் நானும் சந்தோஷமாக நிம்மதியாக உனக்கான காரியங்களை வெகு விமரிசையாக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். சரியான சந்தர்ப்பத்தில் சகலத்தையும் உன் கைகளில் கொடுத்து இந்த வராகியம்மா உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உன்னை படைச்ச எனக்கு உனக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியும். நிச்சயமாக நீ ஆசைப்படுவதை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். நீ இழந்ததை விட 2 மடங்கு அதிகமாகவே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். அதுவும் நீ பொறுமையாக இருந்தீனா நீ வேண்டியதும் ஆசைப்பட்டதும் விருப்பப்பட்டதும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எப்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நம்பிக்கை தருவேன். ஏன்னா நீ என்னுடைய பக்தை மட்டுமல்ல, என்னுடைய பிரியமான பிள்ளையாகவும் அல்லவா இருக்கிறாய். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் படிப்படியாக குறைச்சி அடுத்தடுத்து பல நன்மைகள் நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றி படிகளை நான் உருவாக்க போகிறேன். எப்போது நீ என்னை நோக்கி கையை நீட்டினாலும்
எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன். இதுவரைக்கும் உன்கிட்ட இல்லாமல் போன விஷயம் நாளை நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நீ ஆசையாக காத்திருந்தது போலவே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையும் செய்ய வந்துட்டேன். எப்போவுமே உன் மனசை மட்டும் நீ தெளிவாக வச்சுக்கோ. எந்த விஷயத்தையும் நினச்சி குழப்பம் அடையாமல் ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு கவலைப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. ஏன்னா உன் மனசு இப்படி தைரியமாக தெளிவாக இருந்ததுன்னா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை எந்த வகையிலும் அழிக்க முடியாமல் வீழ்த்த முடியாமல் உன் மனசை தான் பலவீனமான ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் அந்த மிகப்பெரிய ஆயுதமாகிய உன் மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கோ. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறத விட எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, என் வராகி அம்மா தான் நடத்துகிறாங்கன்னு என் மேலே நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும்படி நான் செய்வேன். உன் முகம் எப்போவுமே புன்னகை பூத்த முகமாகத்தான் இருக்கணுமே தவிர வாடி போய் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லதை நான் வெகு விமரிசையாக நடத்தி தரப்போகிறேன். நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என்கிட்ட வந்து சொல்லாத. உனக்கு துணையாக மிகப்பெரிய மாபெரும் தெய்வமாக, உன்னை பெறாத அன்னையாக உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு உன் கஷ்டத்திடமும் உன்னுடைய பிரச்சனைகளிடமும் உன்னுடைய சோதனைகளிடமும் போய் சொல்லு. நான் எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்திங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு புரிந்து உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் செல்லமே. என் வாழ்க்கை எப்போது மாறும்னு நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உனக்கானது எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் என் குழந்தையே. எந்த குழப்பமும் உனக்கு வேணாம். நிச்சயமாக நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீயும் நொறுங்கி போயிருக்க. எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அல்லது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை தருது, கவலையை தருது நீ நினச்சினா என்ன கூப்பிடு. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நீ அழைத்த மறு நிமிஷமே உனக்காக நான் யாரவே ஒரு ரூபத்திலாவது வந்து நிச்சயமாக உதவி செய்வேன் என் செல்லமே. உன் கண்களில் வரும் கண்ணீர் துளிகளை துடைப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். இரவோட இரவாக இன்னைக்கே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு நாளைக்கு உனக்கான காரியத்தை கச்சிதமாக உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் அவங்க விருப்பப்படி இருக்கணுமே தவிர நீ அவர்களை கட்டாயப்படுத்தி வம்பு பண்ணி அவங்க உன்கிட்ட பேசும்படியும் பழகும்படியும் செய்யாதே. எதுவாக இருந்தாலும் தானாக உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை விட்டு விலகி போகிறத ஒருபோதும் யாசித்து வம்பு பண்ணி கட்டாயப்படுத்துவதோ பின்தொடர்ந்து போவதோ கூடாது என் செல்லமே. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவும் அவர்களே விரும்பி உன்கிட்ட வந்து பேசி உன் கூட இருக்கணுமே தவிர நீ கட்டாயப்படுத்தி பேசுவதோ வம்பு பண்ணி இருக்க சொல்வதோ உண்மையான அன்புக்கு அழகானதாக பொருத்தமானதாக இருக்காது. தேவையற்ற விஷயங்களையெல்லாம் யோசித்து மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு கோபப்பட்டு ஆனந்தத்தை இழக்காதே. உன்னுடன் தான் இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு நம்பு. தைரியமாக இரு. உன் மனபாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. மாற்றம் வரணும்னு நினச்சினா எப்போதும் பொறுமையை கடைப்பிடிக்க கற்றுக்கோ. உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமை இழக்காதே. நீ கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி பாதையில் செல்ல போகிற. உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையில் இருந்த இடையூறுகளும் தடைகளும் தடங்கல்களும் அகன்று போய்
இனிமே உன் வாழ்க்கை என்பது வசந்தமானதாக இருக்கும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனசை போட்டு குழப்பாம செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய்ய பழகு. இப்போதைக்கு உன் மனசு உனக்கு சோம்பலையும் கொடுக்குது, உன் மனசு உனக்கே கவலையையும் கொடுக்குது. சோம்பேறித்தனத்தை உனக்குள்ள உருவாக்குகிற உன் மனசை ஒதுக்கி வை. கவலைகளை கொடுக்குற உன் மனசுக்கு நீ தெம்ப கொடு. உற்சாகமாக நீ செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சினா உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாவற்றையும் கிடைக்க செய்வேன். இப்போது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக வந்துவிடும். மனசளவில் எதையும் யோசித்து வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைக்கிறேன். என் நிலைமை எப்போது மாறும்னு நீ ஏக்கத்தோடு இருப்பது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நீ நினச்சதை விட சிறப்பாக நான் மாற்றி காட்டுறேன். நீ விரும்பியபடியே என் தரிசனம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த வரங்களையும் இந்த வரம் தரும் வராகியானவள் உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது நிம்மதியாகவும் நிரந்தரமானதாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் சகல செல்வங்களை அள்ளி தருவதாகவும் நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. நீ செஞ்ச தானமும் தர்மமும், நீ செய்த பாவமும் புண்ணியமும், நீ மற்றவங்களுக்கு கொடுத்த மதிப்பும் மரியாதையும், நீ செய்த ஏமாற்றமும் துரோகமும் சூழ்ச்சி வேலைகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதுவும் நீ செஞ்சதை விட பல மடங்காக உன்னை வந்து சேரும். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்ய பழகு. உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கு ஆரம்பமாக தான் நாளை விடியல்ல என் சார்பா உன் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாத. இப்போது நீ எதிர்பார்ப்பது எல்லாமே உன் கைகளில் மிக பெரிதாக விமரிசையாக வந்து சேரப்போது. எப்போவுமே உன் சந்தோஷத்தை நீ என்னிடம் சொல்வது போல எல்லார்கிட்டையும் சொல்கிற. சந்தோஷத்தை சொல்கிறது நல்ல விஷயம்தானாலும் உன் கவலையையும் கண்ணீரையும் யாரிடமும் சொல்லாதே என் செல்லமே. நீயே ரொம்ப கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை வருத்தத்தோடு அடுத்தவங்ககிட்ட சொன்னீன்னா அவங்க அதை கதையாக நினச்சி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது உலகம் முழுவதும் பரவிவிடும். அதனால் உனக்கு மன அழுத்தமும் பாரமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி படைத்தவளாக நான் இருப்பதால் நிச்சயமாக எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் சிக்கலோ பிரச்சனையோ இருக்கும்போது நீ நேர்மையாக இரு. செல்வம் இருக்கும்போது எளிமையாக இரு. அதிகாரத்தில் இருக்கும்போது ரொம்ப பணிவாக பொறுமையாக நடந்துக்கணும். ஆணவமும் அகங்காரமும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் உனக்கு வரவே கூடாது. கோபம் வரும்போதெல்லாம் அதை தவிர்த்து விட்டு நீ அமைதியாக பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுமோ அப்படி சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். நீ கடந்து வந்த பாதை என்ன, நீ பட்ட கஷ்டம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன். நீ எந்த அளவுக்கு கர்ம வினைகளை தீர்க்க போராடுன, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டம் இருந்த போதும், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த போதும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யலை. உன்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை நீ செஞ்சுக்கிட்டே இருந்த. அதனால தான் நீ செய்த நன்மைகளுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன் மனசில் சில காலமாகவே சில சஞ்சல புத்தியும் தேவையற்ற எண்ணங்களும் வர்றதை நான் பார்க்குறேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்கிக்காதே. அமைதியாக பொறுமையாக ஆக வேண்டிய வேலைகளை பாரு. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையுமே என்னால் முடியாதுன்னு சொல்லாத. எதுவாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து
நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை பார்த்த நீ, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்ச உனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைதானே? இந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போற. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை ஜொலிக்க